विद्महे महावीराय धीमहि तन्नो हनुमत् प्रचोदयात्. அழகன் முருகனின் அறுபடை வீடுகளில் அருள்பாலித்தருளும் திருத்தலமாக ஆன்மீக அன்பர்களால் ஆராதிக்கப்படுவது தணிகமலை எனப்படுகின்ற திருத்தணி திருத்தலம். திருத்தணியிலிருந்து திருமலை திருப்பதிக்கு செல்கின்ற நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கின்றது எழில்மிகு நல்லாட்டூர் கிராமம். நல்லாட்டூர் கிராமம் திருத்தணிகையிலிருந்து 12 கிலோமீட்டர் அருகாமையில் அமைந்திருக்கின்றது. இயற்கை சொல்லிக் கொடுக்கும், வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். இயற்கை வளம் சூழ்ந்த நல்லாட்டூர் கிராமத்தின் எல்லைக்கு அப்பால் அமைந்திருப்பது ஸ்ரீ கன்னிமார் கோயில். நல்லாட்டூர் கிராமத்தின் எல்லை தெய்வமாக, கிராம தேவதையாக திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்றாள் ஸ்ரீ படவேட்டம்மன். நல்லாட்டூர் கிராமத்தில் குசஸ்தலை ஆற்றின் கரையில் நிர்மாணிக்கப்பட்டிருப்பது ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேயர் ஆலயம். தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுக்காவில் அமைந்திருக்கும் நல்லாட்டூர் கிராமத்தின் ஒரு பெரிய பாலத்தின் கரையில் அமைந்திருக்கின்றது ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேயர் ஆலயம். கிபி 15-16ஆம் நூற்றாண்டு பேரரசர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரின் குருவானவர் ஸ்ரீ வியாசராயர் சுவாமிகள். ஸ்ரீ வியாசராயர் சுவாமிகள் தாம் வாழ்ந்த காலத்தில் ஸ்தாபித்த 732 ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயங்களில் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவும் புராதன பெருமை நிறைந்ததாகவும் ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேயர் ஆலயம் குசஸ்தலை ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது இறையருளின் திருவருளே ஆகும். பக்தர்கள் மீதுள்ள கருணையினால்தான் பகவான் அவதரிக்கின்றான். பகவான் திருமேனி சுத்த சாத்வீகமான திருமேனி. பகவான் சுத்த சாத்வீகமயன் ஆகையினால் பகவானின் கைங்கரியத்தில் பக்தன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பர் ஆன்மீக ஆன்றோர்கள். கைங்கரியம் பரம புருஷார்த்தம். பகவான் தேஜஸ்வி. பகவானை நினைப்பவர்களும் தேஜஸ்வி ஆவார்கள். பகவானை சதா சர்வகாலமும் விரும்பக்கூடியவர்களையே பகவானும் விரும்புவான். இவ்வாறான தெய்வீக தாத்பரியத்திற்கு உலகத்திலேயே ஓர் உதாரண புருஷர் அஞ்சனை செல்வனான ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி.
மனத்துள்ளான், மா கடல் நீருள்ளான், மலராள் தனத்துள்ளான், தண்டுழாய் மார்பன் என்பது போல மனதில் பகவான் இருக்கின்றான் என்பதனை மெய்ப்பித்து நிரூபித்தவர் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி. கண்டேன் சீதையை என்று திருமொழிந்த சொல்லின் செல்வன், சீதா பிராட்டியால் சிரஞ்சீவி என்று போற்றத்தக்கவன், ஆத்மா பரமாத்மா இணைப்பிற்கு வழிவகுத்தவன், ராமதாரக மந்திரமே அனைத்தும் என்று ஒருமையுடன் ஸ்ரீ ராமனின் திருவடியை பூஜிப்பவன், சிவனின் பேரருளால் வாயுவின் அம்சமாக அவதரித்தருளியவன் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி நல்லாட்டூர் கிராமத்தில் ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேயராக எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். அற்புதமான அழகான ஆலயம் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயனின் அகிலமெங்கும் போற்றப்படுகின்ற புகழுக்கு ஒப்பான உயர்ந்ததோர் ஆலயம். அமைதியும் சாந்தமும் அருளும் பொருளும் நாளும் நல்கும் ஆலயத்தின் முகப்பில் ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் தரிசனம். ஆலயத்தின் உட்பிரகாரம் அழகான அமைப்பு வேலைப்பாடுகளால் பக்தி பரவசத்தை மனதில் பொங்கச் செய்கின்றது. ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு வருகை புரிகின்ற பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேய சுவாமியின் அருட்கடாட்சத்தை பாடி பாடி பரவசம் அடைகின்றனர். எண்ணிய காரியம் திண்ணமாக நடைபெறுகின்றது. எடுத்ததெல்லாம் எட்டாதது கூட எட்டி வருகின்றது. ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தனிச்சன்னதி கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார் ஸ்ரீ மூல கணபதி. வி என்பதற்கு இல்லை என்பது ஒரு பொருள். தனக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாததினாலேயே விநாயகன் என்ற திருப்பெயர் அமைந்ததாக வரலாறு கூறுகின்றது. ஸ்ரீ விநாயகப் பெருமான் சன்னதியை சுற்றி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கல்லாலின் புடையமர்ந்து மோன தவத்திலே சனகாதி முனிவர்களுக்கு ஞானம் வழங்கிய பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருப்பார்கடலிலும் திருவைகுந்தத்திலும் எழுந்தருளியிருக்கும் பெருமான் ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் எழுந்தருளி சேவை சாதிக்கின்றார். படைப்பவன், பல் உலகங்களிலும் நான்முகன் என போற்றப்படுகின்ற பிரம்மதேவன் முன்னொரு காலத்தில் ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேயர் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கும் இடத்தில்
ஒரு தெய்வீக நாகம் ஒன்று வாழ்ந்ததாகவும் அந்த நாகம் தற்போது மறைந்திருந்து அருள்வதாகவும் நல்லாட்டூர் கிராம மக்கள் பேசுகின்றனர். ஸ்ரீ நாகதேவதை வழிபாடு தோஷங்களை விலக்குவது என்பதை அனைவரும் அறிவர். நல்லாட்டூர் ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நவக்கிரகங்கள் கிரகங்களின் அசைவுகள் இல்லையெனில் மனிதர்களின் அசைவுகளும் இல்லை. மனிதனின் கர்ம வினைக்கேற்ப கிரகங்கள் தங்கள் கடமையை செய்கின்றன. நல்லாட்டூர் ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நவக்கிரகங்கள் நன்மையே நல்குகின்றன. गोपालो गोपतिर्गोप्ता कलिः कालः परात्परः मनोवेगी सदा योगी संसारभयनाशनः तत्त्वदाता च तत्त्वज्ञस्तत्त्वं तत्त्वप्रकाशकः